ஆவியானவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உங்க பிரசன்னம் வேணும் சுவாமி. எல்லா வாய்களை திறந்து அவருடைய பிரசன்னம் இல்லாம ஆராதனை பண்ண முடியாது. ஏதோ டைம் பாஸுக்கு நம்ம வர்ஷிப் பண்ண முடியாது. அவருடைய பிரசன்னம் வேணும். ஆவியானவரே உங்க பிரசன்னம், ஆவியானவரே உங்க பிரசன்னம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் வேணும் சுவாமி. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க பாப்போம். உங்க பிரசனம் ஆராதனை இந்த காலவெளியில உங்க பிரசனத்தை எங்கள் மீது போடுவீராக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Jesus. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் தன் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான். இந்த வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க எனக்கு அனலுள்ள சபை வேண்டும். பிரசனம் தான். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கிறவர்கள் வேணும். வாய்களை திறந்து அப்பா, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. சத்தமா, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசனம், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க இந்த காலவெளியில் ஆவியானவரே, உங்க பிரசனத்துக்கு எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க பிரசனத்தை எங்கள் மீது போடுவீராகப்பா. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. நீங்க பாடுங்க. உங்க பிரசனம் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு, உங்க பிரசனம் தான் என் முகவரி. ஆமே. அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல நமக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்றவங்களா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருங்க. ஆனா நமக்காக ஜீவனையை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க கொடுத்தவனை கூட நம்பிடலாம். ஆனா கொடுக்குறேன்னு சொல்றான் பாருங்க, அவனை நம்பவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் சில பேர் பார்த்துக்கலான்றவனா பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா நமக்காக எப்போதும் இறங்கி வந்து யுத்தம் செய்வது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. நல்லா கை தட்டுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல கை தட்டுறீங்க. அவன் எல்லாம் சேர்ந்த மக தெரிந்த பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரை சேர்ந்து பாடி அப்படி நாமத்தை மயப்படுத்தலாம்.
தட்டி சேர்ந்து பாட போறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. கைதடி சேர்ந்து பாட போறோம். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. கைதடி பாடலாமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. கையடி come on. எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டியை நடத்துகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், மரண பள்ளத்தாக்கில் என்னோடு கூட வந்து என்னை காண்கிறார். நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடி. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதனை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழிந்தாலும், ஆகாதவர் என்று யார் என்னை தள்ளினாலும், நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த இயேசு எனக்கு போதும். சொல்லுங்க ஆமென். சேர்ந்து பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளி
இயேசு மாத்திரம் போதும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாதாளத்தில் இருக்கிற வாசல்கள், பாதாளத்தில் இருக்கிற சத்துருக்கள் சில நேரத்துல அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் போது அவனுக்கு பல பிரச்சனை இருக்குது. சில பேர் யோசிப்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏன்னா உங்க மேல கர்த்தருடைய பெரிய தரிசனம் இருக்குது. உங்களை பிசாசு ஃப்ரீயா விட்டுட்டானா நீங்க எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல ஆவில நிரம்புவீங்க. ஒன்றும் இல்லாதப்ப இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. இன்னும் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கிட்டா நீங்கள் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறான், உங்களை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி உங்களை பலவீனத்துலையும் மற்ற எல்லா சூழ்நிலையும் உடச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், என் மேலே அப்பாவுடைய சித்தம் வேற லெவலில் இருக்குது. அதனால தான் இவன் நம்மகிட்ட போராடிட்டே இருக்கான். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்ப்போம். நிறைய இந்த தீர்க்கதரிசிகள் வேதத்தில் ஆராய்ந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, 5 வருஷங்களுக்கு கழிச்சு நீங்கள் வல்லமை பயன்பட போறீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிசாசு வந்துருவானா? ஒரு அழிவியை சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடியே வந்து போராடிட்டு இருப்பான். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க மேல தேவ திட்டம் இருக்குது. ஆமே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல்? கிறிஸ்துவாகிய கல்லின் மேல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. நாம எந்த கல்லு மேல இருக்கோம்னு கேளுங்க. நாம எந்த கல்லு மேல இருக்கோம்? கிறிஸ்துவாகிய கல்லு. ஆமே. உங்க வீட்டுக்கார் கல்லு மேல இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். உங்க குடும்பத்தினர் கல்லு மேல இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். சில பேருக்கு வந்து கல்லு வந்து சொந்தக்காரன் தான். சொந்தக்காரன் வரும்போது பாஸ்டெல்லாம் ஓரம் தள்ளிடுவாங்க. இந்த கல்யாணத்துல இந்த முக்கியமான காரியங்களை வரும்போது பாஸ்டோட வேல்யூ தெரியும். வீட்டுல எல்லாம் சொந்தக்காரங்க வரும்போது நடுங்கும். அவங்க கல்லு சொந்தக்காரன் தான். நான் இன்னைக்கு சொல்றேன், எத்தனை சொந்தக்காரன் வந்தாலும் பந்தக்காரன் வந்தாலும் என் கல்லு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் அவர் மீது இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமே சேர்ந்து பாட போறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. பாருங்க, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாடாளம் ஒலச்சை. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாடாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மிக்கப்பட்ட சபை இதுவே. சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தானம் இதுவே. ரத்தம் சிந்தி மிக்கப்பட்ட சபை இதுவே. சுத்தம் பெற சாவியாரில் நிலைநாட்டி புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி. கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. நல்லா கையை கட்டி சேர்ந்து பாட போறோம். ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இது.
ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் பார்வோனின் வல்லமைகளை முறிய செய்கிறவர், யெசபேலின் தந்திரங்களை அழிய செய்கிறவர். இந்த சபை முழங்கால் போட்டுச்சுன்னா தேசத்துல பெரிய மாற்றம் வரும். இந்த சபை எழுப்பிச்சுன்னா பார்வோனின் ஸ்தானங்கள் தகர்க்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை தட்டிக்கவா? பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யெசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யெசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுவே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பாடுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின். சபையின் தலைவர், சபையின் தலைவர், சத்தமா மூளைக்கு தலைவர். சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர். கையசைச்சு பாடலாமா? Hallelujah, hallelujah, சபைதான் ஜெயிக்குமே. Hallelujah, hallelujah, பாதாளம் தோற்குமே. Hallelujah, hallelujah, சபைதான் ஜெயிக்குமே. Hallelujah, hallelujah, பாதாளம் தோற்குமே. தலைக்கு மேல நல்ல கையை தட்டி, பாதாளம் தோற்கும், சபைதான் ஜெயிக்கும். சொல்லுங்க ஒரு ஆமென். ஏனென்றால் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க ஒரு ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதன் இப்ப பாருங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்புவதற்கு அவங்க செய்கிற ஆராய்ச்சி பாருங்க, பயங்கரமான ஆராய்ச்சி. என்னென்னமோ செய்யறாங்க, தலையை மாற்றி வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்க விஞ்ஞானம் பெருகி வந்துருச்சு. எப்படியாவது ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். ஆமென். நான் இன்னைக்கு உங்க மேல தீர்க்கதரிசனமா சில காரியங்களை சொல்றேன். சில நேரத்துல உங்களால செயல்பட முடியாம செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் நீங்க செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, என் ஆண்டவர் வந்து அதை சக்சஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 பேர்ட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, 4 பேரும் கைவிட்டுட்டாங்கன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாரும் கைவிட்டாலும் மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். திசை 4 வழிகள் அடைத்தாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், நான் ஒரு நாளும் குறைவாய் இருக்க போவதில்லை. ஏனென்றால் என்னை நிறைவாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீங்க நிறைய பாலிடிக்ஸ்ல பார்த்தா சொல்லுவாங்க, என் தலைவனோட ஸ்மைல் போதையா, என் தலைமை நின்றா போதையா, என் தலைமை ஃபேஸ் போதையா, என் தலைமை ஒரு வார்த்தை சொன்னாலே போதையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே.
நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறினது. எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பாஸ்டர், உண்மையா அவ சொன்ன வார்த்தை தான் என் வாழ்க்கை மாறி இருக்குது. அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் என் ஊழிய மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை பார்த்து எத்தனை பேர் என்ன பேசினாலும் உங்களுக்கு தேவையானதை ஒன்னே ஒண்ணு, என் மாஸ்டர் என்ன சொல்றாரு, என் மாஸ்டர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றதாங்க எனக்கு ஸ்டேட்மெண்ட். இவங்க எல்லாம் சொல்றாங்க உன் வாழ்க்கையில் இது நடக்காது, ஆனா அவர் சொல்ல நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற. இவங்க சொல்றாங்க இல்ல இதுக்கெல்லாம் இவ்வளோ லட்சங்கள் இருந்து இப்படி பண்ணணும், ஆனா அவர் சொல்றாரு நான் இப்படின்றதுக்கு முடிச்சு காட்டுறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவங்க எல்லாம் சொல்றாங்க வாய்ப்பே இல்லை, அவர் சொல்றாரு கோலை நீட்டுறா, காத்த நான் வீசுறேன், செங்கடல் படகொன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ராம் முழுதும் பிரயாசப்பட்ட, ஆனாலும் உமது வார்த்தையின்படி, பக்கத்து பஸ்ல உங்க வார்த்தை, உமது வார்த்தையின்படி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட், எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டோம், ஆனா இப்ப நாம போறது அவருடைய வார்த்தையை நம்பி. சேர்ந்து இந்த பாட்டை பாடலாமா? எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே. தடை வந்தாலும், தடை வந்தாலும், புயல் அடித்தாலும் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. தடை வந்தாலும், அலை வந்தாலும், புயல் அடித்தாலும், எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே. மாறிச்சே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிச்சே. தண்ணீர் ரசமாய் மாறிச்சே, என் கசப்பும் இனிப்பாய் மாறிச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிச்சே. அட நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிற்றே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிச்சே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிற்றே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறிற்றே. எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே. தேவைகள் எல்லாம் தீர்ந்தது, என் பாரங்கள் எல்லாம் போனது, என் பண்டக சாலையில் ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதப்பா. நல்ல கையை தட்டி தேவைகள் எல்லாம் தீர்ந்ததை, என் பாரங்கள் எல்லாம் போனதை, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததை, என் பாரங்கள் எல்லாம் போனதை, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறினதே. எல்லாம் கூடுவே, எல்லாம் கூடுவே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே. சொல்லுங்க எல்லாம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுவே. தடை வந்தாலும்,
அலை வந்தாலும் புயல் அடித்தாலும் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. தடை வந்தாலும் அலை வந்தாலும் புயல் அடித்தாலும் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே எல்லாம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடும். ஆமே சொல்லுங்க. ஆமே நல்ல ஒரு ஆமே. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யறவர். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்து பசங்க அவர் சொன்னார்னா அப்படியே செய்வாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. நடுவில் ஒரு என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன், நம்ம பாஸ்ட் பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டார். இப்போ கல்யாணம் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சிட்டு இருப்பியானோ? ஆமாம் ஆமாம் ஆமான்வாங்க. கல்யாணம்லாம் பார்த்துக்க திருப்பி கல்யாணம் ஆச்சுன்னா இந்த புருஷனை ஓகே சொல்லுவீங்கன்னா சைலண்ட் ஆயிடுச்சு, இடமே அமைதியாயிருச்சு. அவரும் வந்து பொய்யாச்சும் சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்றாரு. வாய் யாரும் திறக்கவே இல்லை. எனக்கா யாரா இவங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில பேருக்கு சில நேரத்துல நினைச்சது நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உடைஞ்சு போனவங்க வாழ்க்கைய, செதஞ்சு போனவங்க வாழ்க்கைய, உங்க கனவுகள் உங்க ஆசைகள் ஒருவேளை உலக மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ இந்த வாழ்க்கையில நிச்சயமா அதை செய்வார். பாஸ்டர் என் புருஷெல்லாம் மாறுவாரா? சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவரே வந்தாலும் என் கணவர் மாற மாட்டான், அவங்க ஆண்டவரா மாறிடுவாங்க. நான் சொல்றேன், உங்களை விட பயங்கர வைராக்கியம் உள்ள ஒரு தேவ பிள்ளையா அவர் மாறுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும், அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எதுவும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எதுவும் பண்ணாதீங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கையை போடுங்க, என்னை பார்த்துக்கிட்டே தூங்குது. ஹாய். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு நடங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சேர்ந்து பல்லாம். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்வார். நம்ம ஒரு நல்ல கையை தட்டி அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. One more time. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. பொறுத்து பார்த்தாச்சு, வயசாகி போயிடுச்சு, கர்ப்பம்லாம் செத்து போச்சு, தண்ணீர் பெருகி போச்சு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமான்னு ஏங்கி ஏங்கி தவித்த நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், சொன்னவ செய்யாமல் போகவே மாட்டா, நம்ம கண்ணீரை துடைக்காமல் விடவே மாட்டா. கையை தட்டிக்குமா செது பலமா. ஒரு துப்பாத்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஒரு பார்த்து பார்த்து வயசும் ஆகி போய், கர்ப்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவ செய்யாமல் போவாரோ. பாடுங்க. சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா,
ஆண்டவர் யாரெல்லாம் கை தட்டி பாடுறாங்களோ அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்யாத நிறைய நாட்கள் ஜாமணி பார்த்துட்டோம். நாட்கள் போயிட்டே இருக்குது, கண்ணீர் தான் பெருகி போச்சு. நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை வருஷம் ஆனாலும் என் ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். தீர்க்கதரிசனமா பண்ணலாமா? ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வா. அப்படி இருக்கிறதுல கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று பாடலாமா? சொன்னதை செய்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. ஓ, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே. சொன்னதை செய்வா. நல்ல கையை தட்டிக்குமா? அவர் வாக்கு பண்ணுவா, அவர் வாக்கு பண்ணுவா, விசி பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசி பண்ணுவா, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத சொன்னதை செய்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. சொன்னதை செய்வா, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. பாடுங்க, வாய்களை திறந்து. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, சொன்னதை செய்வா. பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னவ செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து நீங்க பாருங்க. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து வாயத்திறது. சொன்னவர் சத்தமா சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து. ரபமாமா துனவா ஷகதனமனா ஷெரே. அப்பா, ஓ, சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. என் வாழ்க்கை அவர் செய்ய போறாரு, அவர் சொன்னதை செய்ய போகிறாரு. சொன்னதை செய்வா. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு. இப்ப சொல்லுங்க, ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதில அனுப்பாமல் இருப்பாரோ? பதில அனுப்பாமல் ரமமாமா ஷகஜ அமச்சா. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? எங்களை தடை பண்ற, எங்ககிட்ட போராடுற பொல்லாத கிரியைகள்,
ஆசரமன் ஆவி மேல தேவ அக்கினி இறங்கட்டும். ஷபபபபபபபப ரகதனமா ஷந்தரபலபலபலப ரிதனதுனமா ஷந்தனமலப. இதுக்கு ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஜபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. ஜபத்தை கேட்காமல் yes Holy Spirit போற எல்லா மாம்சத்தின் ஆவிகள் வெளியே போய் போடுது. எல்லா இச்சையின் ஆவியை வெளியே போ. பாவத்துல விழுவைக்கிற புல்லாத அந்தகார கிரியை வெளியே போ. ஷாகாட்டா நாமா தூரமா ஷேடே. ஜபத்தை கேட்காமல் போவாரோ, பதில் அனுப்பாம இருப்பாரா? இதுக்கு சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதபடி போராடுற எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. Break, break every bondage in the name of Jesus. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில ராமாமா தூணாமா ஷமனா தூணமனமா ரிபனா தூணமா ஷந்தரமனமா. Receive it, receive it, receive it. பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. நல்ல வாயை திறந்து உர்ரமா கன சந்தரபா. சொன்னதை செய்யாமல் போவதில்லை. அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல. நல்ல வாய்களை திறந்து ரகதுனமா ஷந்தரமனா ரிபனா துனமா ஷகதனமது யந்த ரபலபஹ ரிகனா துனமா ஷந்தரபலபலபலப உரமா தனமா ஷெகெடெனே மனு லெரி யந்துனமா ஷந்தரமது யந்த ரபலபலபலப. ஆவியானவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணுவீராக. ஆராதனை என்ன தெரியுமாங்க? ஒரு பாட்டு பாடுறது இல்லைங்க. வர்ஷிப்பு உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறது தாங்க ஆராதனை. பலிபீடத்தில் அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. ஆபிரகாம் ஆண்டவருக்கு தகன பலியா எதை வேணாலும் சமர்ப்பிக்க ஆயத்தமா இருந்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க உங்க ஆண்டவருக்காக எதை வேணாலும் ஆண்டவருக்காக கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்கிறேன்ப்பா. ஔராமா ஹந்தனா ஷேந்தனமா. நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்லா பாடலாம். பட் நம்ம சுபாவம் மாறலன்னா கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ண முடியாது. நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறணும், நம்முடைய கோபங்கள் மாறணும், நமக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில கேரக்டர்ஸ் மாறணும். அதுதான் உண்மையான பரிசுத்தம். வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் உம்மோடு கூட நடக்கணும் சுவாமி, நான் உங்க கூட நடக்கணும்ப்பா. எனக்கு இந்த அசுத்தமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த அசுத்தமான உலகம் காட்டுகிற வழிகள் எனக்கு வேண்டாம். எனக்கு நீர் காட்டுகிற வழி எனக்கு வேணும். மோரியா தேசத்துல ஏதோ ஒரு மலைக்கு ஆபிரகாம் போல கர்த்தர் முன்குறித்திருந்த மலைக்கு போனான். அதனால்தான் யெகோவா ஈரே அங்க கிரியேட் ஆனார். அதனாலதான் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அங்க இருந்தது. வேற மலைக்கு போயிருந்தாங்க, ஆடு அங்க கிடைச்சிருக்காங்க. சில இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்காமல் போவதுக்கு காரணம் கர்த்தர் சொல்லாத மலை மேல நம்ம ஏறி பார்த்ததாலதான். நீ கையை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கணும், நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கணும், நீங்க நடக்கிற மாதிரியே நான் நடக்கணும். ரெண்டு கையை உயர்த்தி ஆவியானவரே, என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே
நினைவெல்லாம் என் நினை சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. வாஞ்சையெல்லாம் நீரே என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். காற்று வீசுமென்று ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. அப்படியே கையை உயர்த்தி உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே என்னை செய்யா, உம் அன்பை ருசிக்கையிலே. ஓ உன் நாமம் துதிக்கையிலே என்னை செய்யா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான என் உயிரான சொல்லுங்க பாப்போம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இயேசு